வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல். ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய லேசான பயணம். மலர்ந்த பூ மறுபடியும் சிறிது சிறிதாய் குவிந்து கொள்வதைப் போல் கண் முன்னாலேயே அவருடைய மனம் படிப்படியாக மூடிக்கொண்டு வந்தது. நினைக்க நினைக்க எனக்கு வியப்புத்தான். அவருக்கு பைத்தியமில்லை. மூளை கலங்கிவிட்டதென்று சொல்ல முடியாது. மூளையே என்னவென்று சொல்லலாம்? மூளையே சிறிது சிறிதாய் மறைந்து வந்ததென்று சொல்லலாமா? என் தந்தை தாறுமாறாக கூச்சல் போடவில்லை. துணியை கிழித்துக் கொண்டு தெருவில் ஓடவில்லை. யாரையும் அடித்து துன்புறுத்தவில்லை. அவர் கண்கள்தான் உட்பார்வை எதிலோ ஆழ்ந்து விட்டதார் போல் வெறுமையுறத் தொடங்கின. எதிரேயுள்ள ஆளை பார்க்கும்போது பார்வை அந்த ஆளையும் துளைத்துக் கொண்டு அப்பால் அதிதொலைவில் லயித்து விடுவது போல் தோன்றும். பேச்சுத்தான் முதலில் குறைந்தது. தம் வேலைகளை மட்டும் மௌனமாக எந்திர போக்கில் செய்து கொண்டிருந்தார். பிறகு, அப்பா, குளிக்க எழுந்திருக்கிறீளா? அல்லது சாப்பிட வரலையாப்பா என்பது போல் நாங்கள் யாராவது நினைவுறுத்திய பின் அவர் எழுந்து வரும் கட்டம் தொடங்கியது. அதன் பின் அந்த அளவு அறிவியக்கமும் நின்று குளிக்கவும் சாப்பிடவும் மற்ற செயல்களும் கூட யாராவது வழிநடத்தி அழைத்து போகும்படி ஆயிற்று. அவரால் ஏதும் தீங்கு இல்லை. உடனிருந்து பணி செய்வதை தொல்லை என்று கருதாவிட்டால் அவர் ஒரு சுமை கூட இல்லை. உயர்ந்த உத்தியோகம் பார்த்து தலைமை பொறியாளராக ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்குபவரை வைத்து பராமரிப்பது ஒரு பொருளாதார பிரச்சனையும் இல்லை. அவ்வாறு ஓய்வுப்படி கிடைக்காதவராய் இருந்தாலும் கூட அவரை என் நிலையிலும் ஒரு பாரமாய் கருதாத அளவுக்கு என் சகோதரிக்கும் எனக்கும் அவரிடம் அன்பு வலிமையாக இருந்தது. எங்கள் துக்கமெல்லாம் இப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார் என்ற நினைப்பினால்தான். தட்டுக்கு முன் அவரை உட்கார வைத்து சாம்பார் சாதத்தை ஓர் உருண்டை எடுத்து அவர் கையில் வைத்து, சாப்பிடுங்கள் என்றேன். அவர் கை அவர் வாய்க்கு சென்று மீண்டது. கண்களை மறைக்க பார்த்த நீரை கட்டுப்படுத்திக் கொண்டு அவருக்கு சோற்று உருண்டைகளை எடுத்துக் கொடுத்து கொண்டே இருந்தேன். இது பகலில் என் மனைவியும் இரவில் அலுவலக அவசரமற்ற ஓய்வில் நானும் அவருக்கு செய்யும் பணி. ஆண்டில் 6 மாதங்கள் சென்னையில் நானும் 6 மாதங்கள் கோவையில் என் அக்காவும் அவரை வைத்துக் கொண்டோம். நாங்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை, அன்பையும் அக்கறையையும் தான் பகிர்ந்து கொண்டோம். தன்னிப்பா, ஒருவாய் சாப்பிடுங்கோ. வெறும் பதுமையாக அவர் உட்கொண்டார். என்னை பார்த்த கண்களில் சிறிது நேரம் ஏதும் சலனமில்லை. பிறகு லேசாக ஏதோ உயிர்த்தாற் போல் இருந்தது. நிச்சயமில்லாத ஓர் அரைகுறை புன்னகை உதடுகளில் ஓடியது. நான் தான்பா கிட்டு. அடையாளம் தெரியறதோ இல்லையோ? சொந்த பிள்ளையை அடையாளம் தெரியாம கூட இருக்குமா என்ன என்று நானே எனக்கு சமாதானம் சொல்லிக் கொள்ளும் வகையில் சிரித்தேன். என் கண்கள் நீரை விழுங்கிக் கொண்டன. உண்மையாகவே அவருக்கு சொந்த பிள்ளையைத்தான் அடையாளம் விளங்காமல் போய்கொண்டிருந்தது என்னும் உணர்வினால் உள்ளத்தில் குமுறி எழுந்த கண்ணீர் அது. அக்காவையும் தான். புற உலகை விளக்கி அவரது உள்மனம் மூடிக்கொள்ள தொடங்கிய பிறகு வெகுகாலம் வரையில் அக்காவையும் என்னையும் மட்டுமாவது அவர் அறிவு ஏற்றுக்கொண்டிருந்தது. யாரையும் அடையாளம் புரியாமல் வெறித்து பார்த்த கட்டத்தில் கூட எங்கள் இருவரை மாட்டிலும் நினைவு வைத்துக் கொண்டிருந்தார். ஜானா, கிட்டு என்று எங்களை விழிக்க அறிந்திருந்தார். இப்போது அதுவுமல்லவா குறைந்து வந்தது. எங்களை கூட மறந்து விடுகிற சின்னமல்லவா மிகுதியாய் தெரிந்தது. இன்று அவர் பார்வையில் அந்த மங்களான பரிச்சயம் இதழ்களின் மீது அரைச்சிரிப்பாக நடுங்கியதில் எனக்கு ஒரு பெருமிதமும் மகிழ்ச்சியும் உணர்வாயின. இன்னும் அதிக நாள் கிட்டாது என்னும் நிலையில் உள்ள ஒரு பொக்கிஷத்தின் இரட்டிப்பு அருமை அவற்றில் இருந்தது. சாப்பாடு ஆயிடுத்துப்பா, எழுந்து போய் கையை அலம்பிக்கலாமா என்றேன். அவர் என்னை வெறிக்க பார்த்தாரை தவிர பதில் சொல்லவில்லை. நான் எழுந்து கரத்தை பற்றி தூக்கிய போது குழந்தை போல் கீழ்ப்படிந்தார். எப்படி இருந்தவர்! அந்த கண்களில் எத்தகைய அறிவு தீட்சண்யம் சுடர்விட்டு ஒளிர்ந்தது ஒரு காலத்தில். அவர் மூளையை ரேசர் ஷார்ப் என்று மேலதிகாரிகள் வியந்து பாராட்டுவார்களாம். கோவை மாவட்டத்தில் தம் செயல் திறமையாலும் நேர்மையாலும் தனி மதிப்பு பெற்றிருந்தார். பிள்ளை பருவத்தில் கோயம்புத்தூர் நகரத்திலேயே வளர்ந்து விளையாடி இருந்தவர் அவர். பரம்பரையாக தெய்வ பக்தி மிகுந்த குடும்பம். 3 கல் தொலைவில் இருந்த பேரூரில் பேரூர் தரிசனம் என்றே சிறப்பிக்கப்பட்ட நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசனத்தை காண ஒவ்வொரு ஆண்டும் தம் பெற்றோருடனும் பிறருடனும் சென்று வந்ததை பிற்காலத்தில் எங்களுக்கு எத்தனையோ முறைகள் விவரித்திருக்கிறார். இன்னும் அந்த காட்சி கண் முன்னாலேயே நிற்கிறதடா. இங்கே பட்டணத்தில் 63 உற்சவம் மாதிரி அங்கே பேரூர் தரிசனத்துக்கு கூட்டம் நெறியும். வெள்ளியும் தங்கமுமாய் தகதகக்கிற தெப்பத்தில் நடராஜமூர்த்தி வர்றதை இதோ இப்போது நினைச்சுண்டாலும் உடம்பெல்லாம் உள்பாயிறது என்று மெய்மறந்து சொன்னார். அவ்வாறெல்லாம் கோயமுத்தூரில் ஒரு இளம்பருவ ஈர்ப்பு இருந்ததனால்தானோ என்னமோ அந்த மாவட்டத்தில் உத்தியோகம் பார்த்த வாலிப நாட்களை மிக இன்பத்துடன் கழித்திருக்கிறார். அப்போது
ஹைவேஸ் என்ஜினியராக இருந்த அவருடைய கணக்கிலும் திட்டத்திலும் பிறந்து பல பாலங்கள் பவானி ஆற்றின் உபநதிகளின் மீது எழுந்தன. அவற்றின் அமைப்பு திறனை எப்படி வெள்ளைக்கார அதிகாரிகளே புகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அப்பா எங்களுக்கு விவரிப்பதில் அக்காலத்து சில இந்தியர்களின் வெள்ளை மோகம் வாடை வீசினாலும் கூட ஒரு திறமை மிக்க தொழிற்காரனின் நியாயமான பெருமைதான் முனைந்து நின்றது. பணித்துறையில் கிட்டிய அந்த வெற்றிக்கு ஆணிவேராக குடும்ப வாழ்வின் நிறைவு அமைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏனெனில் அப்போது என் தாய் உயிரோடு இருந்தாள். ஜானாவும் நானும் குழந்தைகள். அந்நாளில் எடுத்த ஒரு குடும்ப புகைப்படம் இன்னும் என்னிடம் இருக்கிறது. காலத்தின் பழுப்பு பூச்சையும் பிளந்து கொண்டு அதில் அப்பாவின் முகத்தில் தென்படும் சுடரொளியும் கம்பீரமும், நற்குணத்தின் அடிக்கல் மீது லௌகீக வெற்றி நிர்மாணிக்கும் இன்பத்தின் ஆழ்ந்த அமைதியும் இப்போதும் என் கண்ணை கூசச் செய்து இன்றைய அவரது வெறுமை நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும் கூறிய வேதனையை எழுப்புகின்றன. அப்பாவுக்கு என்னமோ ஆயிருக்குடா என்று ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் ஜானா என்னிடம் சொன்ன போது அது ஒரு பெரிய மாறுதலின் தொடக்கம் என்பது எங்கள் இருவருக்கும் விளங்கியது. அன்றுதான் முதல் முறையாக அவர் பார்வையில் அந்த தொலைவை நாங்கள் கண்டோம். உறவினர் ஒருவர் வீட்டு கல்யாணம். எல்லோருமாய் குழுமியிருந்த ஹாலில் அப்பாவின் பழங்கால நண்பர்களில் ஒருவர், என்ன சார் சௌக்கியமா, 10 நாளாச்சு என்று தொடங்கி அவரிடம் முகமலர்ச்சியுடன் ஏதேதோ பேச முயல அப்பாவின் கண்கள் அவர் மீது பதிந்தும் பதியாமல் பரிச்சயத்தின் அறிகுறி எதுவுமே இன்றி வெறுமையுடன் நிலைத்திருந்தன. அவரை அப்பா அடையாளமே புரிஞ்சுக்கலடா கிட்டு என்றாள் ஜானா கவலையுடன். பல வருஷங்கள் முந்தி பார்த்தவர், சட்டுன்னு ஞாபகம் வரலையோ என்னமோ. அப்பாவுக்கும் வயசாயிண்டு வர்றது பார் என்று சொன்னேனே தவிர எனக்குள்ளும் ஒரு கலக்கம் தலை தூக்கியது. அதன் பிறகு ஆண்டுகளோட மாதங்களோட நாட்களோட மாற்றம் துல்லியமாக விளங்கி போயிற்று. முதலில் அதிக பழக்கமற்ற நண்பர்களையும் தூரத்து உறவினர்களையும் மறந்தார். பிறகு மறதி வட்டம் விரிந்து கொண்டே போயிற்று. நெருங்கிய குடும்பத்தினரை மட்டும் புரிந்து கொள்வதும் அவர்கள் பேச்சுக்கிணங்க செயல்கள் புரிவதுமான நிலைகள் கடந்தன. அதன்பின் தம் உடன் பிறந்தவர்களையும் மறந்து போனார். ஜானாவையும் என்னையும் மட்டுமே தெரிந்து கொள்ளும் கட்டம் வந்தது. இப்போது அதுவும் குறைந்து வருவதை கவனித்து நாங்கள் துடித்த துடிப்பை என்னால் வர்ணிக்க இயலாது. அன்பு என்பதும் உறவு என்பதும் பரஸ்பர பரிச்சயம்தான். அப்பா இறந்து போயிருந்தால் கூட எங்களுக்கு அத்தனை துயரம் நேர்ந்திருக்காது. உயிரோடு இருந்தும் எங்களை அவர் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்ற நிலைதான் எங்களை மிகுதியாக துன்புறுத்தியது. அவர் எங்களை விட்டு விலகி போகிறார் என்ற ஏக்கமா அது? எங்களை நிராகரித்து விட்டார் என்ற கோபமா? பைத்தியம் பிடித்து அவர் எங்களை அடித்திருந்தால் கூட அதில் ஒரு சொந்தம் இருந்திருக்குமோ? இப்போது நாங்களும் ஒன்றுதான், இந்த சுவர்களும் ஒன்றுதான் என்ற முறையில் எங்களை எவ்வித அறிமுகச் சலனமும் இன்றி வெறுமையான கண்களினால் பார்த்து ஊடுருவி மேலே கடந்துவிடும் அந்த அந்நியத்தில் அவரை நாங்கள் எழுந்துவிட்ட கொடுமையின் அனாதைத்தனம் அதிகமாய் உணர்வாகியதோ? வைத்தியர்களிடம் காட்டினோம். உடற்கூறான கோளாறு ஏதும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். உடல் ரோகத்தையோ மனநோயையோ குணப்படுத்த அவர்களிடம் மருந்து இருந்தது. திறந்த பெட்டி சிறிது சிறிதாய் தன்னை மூடிக்கொள்ளும் அமைதியான ஒரு செயலை நிறுத்தவோ மாற்றவோ கட்டுப்படுத்தவோ அவர்களுக்கு திறனில்லை. கோளாறு என்றால்தான் குணமுண்டு. சூரியன் அஸ்தமிப்பதையும் மலர் குவிந்து கொள்வதையும் யாரால் தடுக்க முடியும்? சிதைவடையாமல் பின்னமுறாமல் கண்ட காட்சியின் மேல் அப்படியே ஓர் போர்வையை போர்த்தி உள்ளே இழுத்துக் கொள்வது போல் அவர் மனம் ஓட்டுக்குள் ஆமையாக மெல்ல மெல்ல உள்வாங்கி மறைந்து கொண்டிருந்ததை புற உலகினின்று விலகி ஒரு மோனச் சிகரத்தில் தன்னுள் அனைத்துமாக ஒடுங்கி ஒன்றி போய்விடும் யோகியின் வயநிலையோடு ஒப்பிட முடியுமோ ஒரு கால்? அவர் யோகிதானா? வாழ்ந்த பரிசுத்தம் அப்படி நினைக்க வைத்தது. இப்போது அவர் வயது 75. இந்த 40 ஆண்டுகளாக அவர் பிரம்மச்சாரிதான். ஆனால் பரிசுத்தம் எனும்போது நான் இந்த வெறும் உட தூய்மையை குறிக்கவில்லை. அது அவரவர்களின் இயல்பை பொறுத்த ருசியே தவிர தனியாக அதற்கு மட்டுமாய் பெருமை அடித்துக் கொள்ள அதில் என்ன இருக்கிறது? அப்பாவின் புனிதம் அவர் இதயத்தில் உறைவது. பொய், வஞ்சகம், புறங்கூறல், நாணயமின்மை என்பவை அவரை என்றுமே அண்டியதில்லை. இன்னொருவர் மனம் நோக அவர் பேசியதில்லை. குரூரம் என்பது செயலிலும் பேச்சிலும் இல்லாதது மட்டுமன்றி அவர் எண்ணத்தில் கலந்ததில்லை. சந்தர்ப்பம் சத்தியத்திற்கு விளக்கம் கூற அவர் விட்டதில்லை. வேலை திறமையும் அந்த திறமையில் நியாயமான பெருமையை உணரும் அளவுக்கு மனிதனாய் உள்ள தன்மையும் அவருக்கு இருந்தன. அந்த பெருமையை மறைத்துக் கொள்ளவோ கர்வம் என்று வெட்கப்பட்டுக் கொள்ளவோ முயலாத பூர்ண நேர்மையும் இருந்தது. அவர் உறவினர்களுக்கு நேசர், நண்பர்களுக்கு இனியவர், எளியவர்களுக்கு ஆப்தர், குழந்தைகளுக்கு தோழர். இந்த பண்புகளைத்தான் பரிசுத்தம் என்கிறேன். இத்தகைய நிர்மல வாழ்க்கையில் எத்தனையோ விலையுயர்ந்த அனுபவங்கள் உள்ளத்தில் நினைவுகளாய் சேர்ந்து போயிருக்கலாம். ஒரு கால் புறப்பிரங்கையை உதறிக்கொண்டு இந்த அந்தரங்கமான உள் உலகத்தினுள்தான் அவர் சிறிது சிறிதாய் ஆழ்ந்து போய் கொண்டிருக்கிறாரா?
யாரையும் எதையும் புரிந்து கொள்ளாத இந்த வெளி வெறுமையின் பின்னே அவர் மட்டும் கண்டு அனுபவித்து திளைக்கும் ஒரு ரகசிய உலகம் வண்ணமோடும் ஒளியோடும் ஐஸ்வர்யமயமாய் அழகு சிதற அவருள் விரிந்து கிடக்கிறதா? இந்த யோகி காணும் பிரம்மமா அது? இல்லேடா கிட்டு, அவர் ஒண்ணுமே இல்லாம போயின்றிருக்கார்னு தான் எனக்கு தோன்றது என்று ஜானா என்னிடம் சொன்னபோது எங்கள் இருவரிடமும் சோகம் கவிந்து கிடந்தது. இப்போதெல்லாம் அப்பா எங்களையும் கூட அறவே மறந்து விட்டார். கடைசி முறையும் அவர் ஜானாவின் குடும்பத்தோடு கோவையில் இருந்தபோது அவளை பார்த்து ஒரு தரம் கூட புன்னகை செய்யவில்லையாம். அப்பா, என்னை தெரியலையா? நான் தான்பா ஜானகி, உங்க பெண். ஆசைக்கொரு பெண், ஆஸ்திக்கொரு பிள்ளைன்னு சொல்வேளே, அந்த ஆசையான பெண் ஜானாப்பா என்று ஏதேதோ அவள் பேச அவர் கலையாத யந்திரமுகம் காட்டி அவளையும் அவளை துளைத்துக் கொண்டு அப்பால் சூன்யத்தையும் எப்படி வெறித்துக் கொண்டிருப்பார் என்பதையெல்லாம் என்னிடம் சொல்லிய போது ஜானா அழுது விட்டாள். நான் ஏதும் பேசத் தோன்றாமல் அவள் கையை பற்றி கொண்டேன். கண் முன்னாலேயே தந்தை எங்கோ மறைந்து போவதை பார்த்து கொண்டிருக்கும் இரு பயந்த குழந்தைகளாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு உட்கார்ந்திருந்தோம். அப்பா என்று அழைப்போம். அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். பேச்சின் அர்த்தம் அவருக்கு புரிவதில்லை. சொல்லும் பொருளும் போல என்று இணைப்புக்கு உவமை கூறினான் கவிஞன். அவர் சொல்லையும் பொருளையும் பிரித்து விட்டார். பெற்ற குழந்தைகளையே மறந்து விட்டாரே. நாங்கள் அவருக்கு முக்கியம் இல்லையா? அவருக்கு குளிப்பாட்டி உணவு ஊட்டி எல்லா செயல்களையும் நாங்களே செய்விக்க வேண்டியிருந்த கட்டத்தில் கூட ஏதோ தம்மளவில் வீட்டுக்குள் நடமாடிக்கொண்டிருந்தார். இப்போது அதுவும் குறைந்து விட்டது. நாளின் பெரும் பகுதியும் கட்டிலில் படுத்திருக்கும் நிலையிலேயே கழித்தார். உறங்காத சமயத்திலும் வெறித்த பார்வையோடு மல்லாந்து கிடப்பார். கூரை முகட்டில் மீண்டும் தன் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தாரா? ஜானா அப்படி நினைக்கவில்லை. நாளடைவில் நானும் அதே முடிவுக்குத்தான் வந்தேன். அப்பாவின் கண் வெறுப்பிலும் மௌனத்திலும் எவ்வித உணர்ச்சி ஓட்டத்தின் சலனமும் காற்று அலைப்பது போல் கூட உயிர்க்கவில்லை. வாழ்வையெல்லாம் சிறிது சிறிதாக உள்ளே இழுத்துக்கொண்டு யாரும் அறியாமல் ஓர் அந்தரங்கச் செயல் வடிவத்தில் கழித்துக் கொண்டிருக்கும் நிறைவை இந்த வெறுமையில் காண முடியவில்லை. உலகை நீத்துவிட்ட யோகியின் கண்களில் கீற்றிடும் உள்ளொழியின் சோதியை அவர் கண்களில் பார்க்க முடியவில்லை. பேச்சை கடந்த அர்த்தங்கள் எதையும் அவர் மௌனம் காட்டவில்லை. அவர் வெறுமை வெறும் மயான வெறுமைதான். முதுமையுற்று மறதி வந்து ஆற்றல் தேய்ந்த புலன்களையும் அறிவையும் கை நழுவி விட்டு ஒன்றுமில்லாத பாழ் வெளியில் உருவிழந்து போய்விட்ட வெறுமை. பயமா இருக்கு ஜானா. வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. வருஷங்களுக்கு மனுஷன் மேல் இத்தனை பகையா? அவன் வசப்படுத்தி கொண்ட எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிடம்னு இப்படி ஒரு பொறாமை வெறியா என்றபோது என் உடல் அச்சத்தில் சிலிர்த்தது. சில சமயம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா கிட்டோ? நான் ரொம்ப குரூரமானவள்னு நீ நினைப்பையோ என்னமோ. அப்பா இப்படி ஒண்ணுமில்லாமல் பரிதாபகரமாய் ஆயிட்டதுக்கு பதில் அவர் வாழ்க்கையும் திறமைகளுக்கு உச்சத்தில் இருந்த போதே செத்து போயிருந்தால் கூட நன்னா இருக்கும்னு தோன்றது. எனக்கும் அதே எண்ணம் வந்திருக்கு ஜானா. இன்ஜினியராய் பிரிட்ஜ் எல்லாம் கட்டினாரே, ஒரு நாள் ஏதானும் கான்கிரீட் தூண் அவர் மேல் விழுந்து கொண்டிருந்தால் கூட அவர் சிறப்புக்கு பொருத்தமாய் காணிக்கையாயிருந்திருக்கும்னு நினைச்சிருக்கேன். காலம் சென்று கொண்டே இருந்தது. பங்குனி பிறந்து விட்டது. கோடையின் தொடக்கம். இந்த பருவத்தில்தான் நான் அப்பாவை கோயம்புத்தூருக்கு அழைத்துச் செல்வேன். 6 மாதங்களாகி வெயில் தணியத் தொடங்கியதும் ஜானா என்னிடம் அழைத்து வருவாள். இவ்வாறு வெப்பம் குளிர் இரண்டின் தீவிரத்து நின்று அவரை காப்பதன் மூலம் எங்களுக்குத்தான் ஆறுதல் கிட்டியது. அவர் வெப்பத்தையோ குளிரையோ உணர வேணும் செய்கிறாரா என்பதை யார் அறிவார்கள்? அப்பா, கோயம்புத்தூருக்கு கிளம்புற மாசம் வந்துடுத்து என்றேன். கட்டிலில் படுத்திருந்த உருவம் அசையவில்லை. நான் அருகில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தேன். இந்த தடவை நாம் ரயிலில் போக வேணாம். என்ன? என் சிநேகிதர் ஒருவர் சீசனுக்கு கோயம்புத்தூர் போறார். குடும்பத்தை முதலில் ரயிலில் அனுப்பிவிட்டு அவர் தனியாக காரில் தான் போக போகிறார். நம்ம 2 பேரையும் தன்னோடு காரிலேயே வந்துடச் சொல்றார். போவோமா? ஒரு மாறுதலா இருக்கும். அவர் கண்கள் என்னை வெளிச்சமின்றி ஊடுருவின. எனக்கு தொண்டை அடைத்தது. அவர் ரொம்ப பணக்காரரப்பா. பெரிய ஷெஃப் வச்சிருக்கிறார். அதில் தான் போக போறார். நமக்கு அசௌகரியமே இருக்காது என்று அவருடைய வெறுமையை காண மறுக்கும் காண தெம்பில்லாத பிடிவாதத்துடன் பேசிக்கொண்டே இருந்தேன். அவரை நார்மலாகவே பாவித்து நடத்து கொண்டிருந்ததால் என்றேனும் ஒரு நார்மல் எதிரொலி கிளம்பாதா? ஏக்கத்தின் பிரார்த்தனை பயனற்றேதான் போய்விடுமா? அவருடைய நிலைத்த பார்வை மாறவில்லை. உயிரோடு இருக்கும்போதே இப்படி ஒரு இறப்பு நிலையா? கோயம்புத்தூரிலே யார் இருக்கா சொல்லுங்கோ? அவரிடம் மௌனம்தான். ஜானா இருக்காளாக்கும். ஜானாப்பா, உங்க பொண்ணு ஜானா. அவள் வீட்டுக்காரர், பிள்ளைகள், பொண்ணு, மாட்டு பொண்ணு. அவளையெல்லாம் நாம் போய் பார்க்க போறோமே, சந்தோஷமா இல்ல?
ஜானா உங்களை பார்க்க துடிச்சுருக்காப்பா. கட்டிலின் மேல் மௌனம். நான் தான் அடுத்த 6 மாசம் நீங்க இல்லாம இருக்கணும். நான்னா யாரு தெரியறதோன்னோ? உங்க பிள்ளைப்பா. நான் தான் கிட்டு, கிருஷ்ணமூர்த்தி, உங்க பிள்ளை. நினைவிருக்கு இல்லையா? என் கண்களில் என்னையும் மீறி ததும்பிவிட்ட நீரை கூட அந்த கண்கள் காணவில்லை. கோயம்புத்தூர் உங்களுக்கு பிடிச்ச ஊராச்சேப்பா. அங்கிருந்து பேரூர் போயிருக்கேளே, ஞாபகம் இருக்கா? ஆருத்ரா தரிசனம் அதுதானே? பேரூர் தரிசனம்னு சொல்வேளே நீங்க கூட. அந்த முகத்தில் மாற்றமில்லை. மறுபடியும் அடுத்த மார்கழியில் பேரூர் தரிசனம் பார்க்க போறேளாப்பா? சுவாமி தரிசனம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. இப்பவும் நடராஜர் தங்கத்தகட்டு வெள்ளி தெப்பத்திலே வாராரான்னு பார்க்கலாமா? அந்த பார்வையில் சலனமில்லை. தெய்வம் கூட எட்ட முடியாத தொலைவுக்கு அவர் போய்விட்டார். தலையை குனிந்து கொண்டேன். என்னை சமாளித்துக் கொண்ட பின் நிமிர்ந்து, சாப்பாட்டுக்கு அப்புறம் பாத்ரூம்க்கு நீங்க போகலையே, இப்ப அழைச்சுண்டு போகட்டுமா என்று கேட்டபோதே அவர் உடலுக்கு கீழே படுக்கை விரிப்பு நனைந்து கருப்பாக தெரிந்ததை கவனித்தேன். ரேசர் ஷார்ப் மூளை என்று பயபக்தியுடன் பாராட்டப்பட்டவர். இதே எண்ணத்தின் சுமையில்தான் அழுந்தியிருந்தேன். கோவை நகரை நோக்கி ஷெவர்லே காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போதும் முன்பக்கம் சாரதியின் அருகில் உட்கார்ந்திருந்த நண்பர் தலையை திருப்பி பின்னால் இருந்த என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவரோடு பேச்சில் ஈடுபட்டிருந்த போதும் என் கவனத்தில் ஒரு பாகம் என்னருகில் நாங்கள் பொருத்தியிருந்த தலையணை மீது தலை சாய்த்தார் போன்ற நிலையில் சும்மா விரித்துக் கொண்டோ அல்லது அவ்வப்போது தூக்கத்தில் அமிழ்ந்தோ அமர்ந்திருந்த என் தந்தையின் மேல்தான் பதிந்திருந்தது. அவரை கவனித்துக் கொள்வதில் நண்பர் எனக்கு அளித்திருந்த உதவியையும் ஒத்துழைப்பையும் என்னால் மறக்கவே முடியாது. விடியற் காலையில் சென்னையை விட்டு கிளம்பியிருந்தோம். வழியில் சாப்பாட்டு நேரங்களிலெல்லாம் ஹோட்டலிலோ வேறு இடங்களிலோ தந்தைக்கு நான் வழக்கம் போலவே செய்த பணிவிடைகளிலும் பங்கு கொள்ள நண்பர் ஆர்வம் காட்டினார். மருத்துவம் முன்னேறி வரும் இக்காலத்தில் கூட இந்த கோளாறுக்கு மருந்தே இல்லாமல் இருப்பதை எண்ணி வருந்தினார். இது போன்ற வேறு சில கேஸ்கள், பிறகு பொதுவாக மனநோய் குறைகள், இப்படியான ஒரு தவிர்க்க முடியாத வட்டத்தில் எங்கள் உரையாடல் சென்று மீண்டாகிவிட்டது. இப்போது பொதுவாகத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். மாலை 6 மணி இருக்கும். வழியில் நண்பர் 2 ஊர்களில் சில உறவினர்களை சந்திக்க விரும்பியதால் கொஞ்சம் சுற்றி வளைத்த மார்க்கமாய் பயணம் செய்தோம். நேர்பாதையில் கடைசியாக இறங்கிய இடம் பவானி. அங்கு பவானி ஆறு காவிரியுடன் கூடும் இடத்தில் சங்கமேஸ்வரரை தரிசித்து தொழுத போதும் அப்பாவைத்தான் நினைத்துக் கொண்டேன். நீங்களும் வந்து சுவாமி தரிசனம் பண்றேளாப்பா என்று நான் கேட்டபோது அவருடைய வழக்கமான வெறுமைதான் பதிலாய் நின்றது. ஆண்டவனே, அவர் உன்னை கூட மறந்துவிட்டார். எனினும் நீ அவரை மறந்து விடாதே என்று தெய்வ சன்னதியில் இறைஞ்சிக் கொள்வதை தவிர என்னால் வேறென்ன செய்ய முடியும்? கார் ஒரே சீரான விசையில் விரைந்து கொண்டிருந்தது. ஏதேனும் ஊர்ப்புறம் நெருங்கினால்தான் வேகம் குறைய வேண்டும். நடு வழியில் இறங்கிய சில இடங்களில் எவ்வளவுதான் நாங்கள் முகம் கழுவி சுத்தம் செய்து கொண்டிருந்தாலும் நாளெல்லாம் சாலையில் பயணம் செய்ததினால் தலைமுடியில் படிந்திருந்த புழுதி முழுவதுமாக போயிருக்கவில்லை. மடக்கியே கிடந்த முழங்கால்கள் நொந்தன. விடாத வண்டியோட்டத்தில் காற்று விளைத்த இறைச்சலினால் செவிப்புலனின் திறமை கூட சற்று குறைந்து விட்டதாற்போல் பிரமையூட்டியது. உறக்க பேசுவதும் உற்று கேட்பதும் மிகவும் பிரயாசையாயிருந்த போது நாங்கள் பேசுவதை நிறுத்திக் கொண்டோம். பக்கத்தில் திரும்பி பார்த்தேன். அப்பாவின் கண்கள் மூடியிருந்தன. தூக்கமா? உறக்கமும் விழிப்பும் தனித்தனியே எவ்வித மாறுபாடும் நிகழ்த்தாத உறைந்த முகத்திலிருந்து எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கேயெல்லாம் பவானியின் பல ட்ரிபியூட்டரி இருக்கு, தெரியுமில்லையா என்று நண்பரின் குரல் வந்தது. என்றேன். மீண்டும் காரில் மௌனம். இந்த வட்டாரமெல்லாம் ஒரு காலத்தில் அப்பாவுக்கு எவ்வளவு பழக்கமாயிருந்தது. செயலாற்றல் மிகுந்த அதிகாரியாயிருந்தாரே, இப்போது சூனியராய் உட்கார்ந்திருக்கிறார். உட்கார வைத்த இடத்தில் திடீரென்று கார் 2 தரம் குலுங்கிவிட்டு நின்றது. என்ன ஆச்சு என்றார் நண்பர் சாரதியிடம். தெரியலையே சார். சாரதி 4-5 தடவை ஸ்டார்டரை இழுத்து பார்த்தார். வண்டி ஒவ்வொரு முறையும் உருமத் தொடங்கி முனகளாய் வடிந்து மௌனமாகிவிட்டது. நாள் புறா ஓடினதில் சூடேறி போயிருக்குமா? 2 நாள் முந்திதானே சர்வீஸ் பண்ணினோம். அதுக்குள்ள என்ன ட்ரபிள் என்றார் நண்பர். ட்ரபிள் ஒன்னும் இருக்காது சார். சோக்காவதோ என்னமோ, இருங்க பாக்கிறேன். சாரதி இறங்கி வண்டி பேனட்டை திறந்தார். இருட்டத் தொடங்கி இருந்தது. தொலைவில் 2 விளக்குகள் தெரிந்தன. அங்கே ஏதோ குடியிருப்பு இருந்தது போலும். சில பாதசாரிகள் எங்களை கடந்து சென்றனர். ஷெவர்லே ஒரு பாலத்தின் தொடக்கத்தில் நின்றிருந்தது. தொலைவில் ஒரு கரும்பு தோட்டமும் இன்னொரு புறம் ஒரு ஓரமாக சில அடர்ந்த புதர்களும் காணப்பட்டன. அப்பா மாலையில் காப்பி பருகிய பின் சிறுநீர் கழிக்கவே இல்லையே என்று நினைவு எழுந்தது. வண்டி நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அவரை அழைத்து போய்விட்டு வந்தால் என்ன? ஆனால் தூங்குகிறாரே. அவரை உற்று பார்த்தேன். இப்போது அவர் கண்கள் திறந்து வெறித்தபடி இருந்தன. அப்பா, பாத்ரூம் போகணுமா? பதிலில்லை. அழைச்சுண்டு போகட்டுமா?
அவர் அசையவில்லை. தொட்டு அவர் கவனத்தை திருப்பினேன். என்னை பார்த்து வெறித்தார். உட்கார்ந்துட்டே இருந்து முழங்கால் வலிக்கிறதா? கொஞ்சம் இறங்கி காலார நடந்துட்டு வரலாமா? அவர் தொடர்ந்து வெறித்தார். நான் எச்சிலை விழுங்கிக் கொண்டு கீழே இறங்கினேன். இருந்த கதவை திறந்து மெல்ல அவரை இறங்கச் செய்தேன். என் கைகளில் அவர் பொம்மையாக இயங்கினார். சாரதியின் முயற்சியை தொடர்ந்து மோட்டார் ஏதேதோ சப்தங்களை எழுப்பியது. நண்பரும் கீழே இறங்கி நின்று கொண்டிருந்தார். இதோ அப்பாவை புதற்பக்கமாய் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அப்பாவுடன் நடந்தேன். நாங்கள் திரும்பி வந்தபோது நண்பரும் வண்டி சாரதியும் 3 வழிப்போக்கர்களும் அந்த பெரிய காரை தள்ளி கொண்டிருந்தார்கள். நானும் சென்று அவர்களோடு சேர்ந்து கொண்டேன். நீங்க தள்ள வேணாம், உங்க அப்பா தனியா இருக்கிறார், போய் அவரை கவனிச்சுக்கோங்க, வண்டி இதோ ஸ்டார்ட் ஆயிடும் என்றார் நண்பர். நான் சரி என்று திரும்பினேன். அப்பா எங்கே? இதென்ன, எங்கோ அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்பா அப்பா! நான் அவர் பின்னே ஓடினேன். ஆனால் அவர் அதிக தூரம் போகவில்லை. காரை விட்டு விலகி சாலையின் பக்கவாட்டில் எழுப்பியிருந்த பாலச்சுவரின் அருகில்தான் போயிருந்தார். பவானியின் உபநதி ஒன்று கீழே ஓட அதன் மேல் கட்டப்பட்டிருந்த பாலம் அது. வெறித்த கண்களில் அது என்ன உயிரின் அசைவு? பாலத்தின் மீது நிலைத்த அவர் பார்வை இப்போது சூன்யமாக இல்லையே. தாமாக எதுவும் செய்யாதவர், எதையும் புரிந்து கொள்ளாதவர், யாரையும் அடையாளம் கூட தெரிந்து கொள்ளாதவர், நோக்கம் என்ற எவ்வித அர்த்தமுமே ஏங்காத யந்திரமாயிருந்தவர் இப்போது உன்னிப்பான பார்வையுடனும் திடீரென்று ஓர் அர்த்தம் பளிச்சிடும் அக்கறையுடனும் அந்த பாலத்தின் கைப்பிடிச்சுவரை கால் தடுமாற மெல்ல நெருங்கி வந்து அதை 2 கைகளாலும் நீட்டி மென்மையாக தடவி பார்த்தார். நீட்டிய கைகளை அகற்றாமலேயே பாலத்தை அணைத்தார் போல் நிலையில் அப்படியே சிறிது நேரம் நின்றார். நரம்போடு இருந்த புறங்கைகள் நடுங்கின. இமைகள் படபடத்து கண்ணீர் ததும்பியது. வாயில் புன்சிரிப்பு விரிந்தது. என்னால் அவர் மீதிருந்த கண்களை அகற்ற முடியவில்லை. வியப்பு மிகுந்த அவரை பார்த்து கொண்டே நின்றபோது என் மனத்தில் பளிச்சென்று ஒரு அற்புத காட்சியாய் லேசான பயணம் என்ற சொற்கள் சிலிர்த்து எழுந்தன. அனாவசியமான மூட்டை முடிச்சுகளால் தன்னை சுமைப்படுத்திக் கொள்ளாமல் முக்கியமானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்கிற டிராவல் லைட் என்கிறார்களே, அந்த லேசான பயணம். அங்கு அவர் பாலத்தை பார்த்து முறுவலிக்க என் கண்கள் பணித்தன. வண்டி கிளம்பிடுத்து, உங்க அப்பாவோட வந்து ஏறிக்கோங்கோ என்று நண்பரின் குரல் கேட்டது. எத்தனை நேரம் கழித்து? மறுபடியும் அப்பாவை நாங்கள் காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட போது வாழ்க்கை பயணத்தின் அந்த லேசான பயணி என்னை பழைய வெறுமையுடன் தான் அடையாளம் புரியாமல் பார்த்து வெறித்தார். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.